வல் இல்மாரி லமீராக்குவதை கொண்டு அதை இஸ்ம் என்று அறியலாம். அதாவது பி அவுதில் லமீர் இலேஹி அதன் பக்கம் லமீர் மீளுவது கொண்டு அதை இஸ்ம் என்று அறியலாம். ஜெய்தன் லரப்துஹு ஜெய்தை நான் அடித்தேன். ஜெய்தன் ஜெய்தை லரப்து நான் அடித்தேன். ஹூ அவனை அடித்தேன் அப்படின்னா ஜெய்தை நான் அடித்தேன். இல்லை ஹூங்கிற லமீர் ஜெய்தின் பக்கம் மீளுது. அப்போ லமீர் எதன் பக்கம் மீளுகிறதோ அது வந்து இஸ்மு. அப்போ லமீர் வந்து ஜெய்தின் பக்கம் மீளுது. அதனால் அந்த ஜெய்துங்கிறது வந்து இஸ்மு. உதாரணமாக மா ஹுசன ஜெய்தின் ஜெய்து எவ்வளவு அழகாக இருக்கின்றான். மா மா வந்து முப்ததா. அகுசனு அகுசன ஹபருகு அந்த மாவுடைய ஹபரு. வஃபிஹி அதில் இருக்கிறது இந்த மா ஹுசன ஜெய்தன் இந்த வார்த்தையில் இருக்கிறது. லமீர் முஸ்தத்திரன் மர்ஃபூன் ரஃபோ செய்யப்பட்ட மறைக்கப்பட்ட லமீர் இருக்கிறது. அலல் ஃபாயில் எத்தி அது ஃபாயில் என்பதன் பிரகாரம், அதாவது மறைக்கப்பட்ட லமீர் ஃபாயிலாக இருக்கும். அப்போ அந்த ஃபாயில் என்பதன் பிரகாரம் மறைக்கப்பட்ட லமீர் அதிலே இருக்கிறது. ராஜிகுன் மீளக்கூடியது இலாமா அந்த மாவின் பக்கம் அது மீளக்கூடியது. அப்போ அகுசன அது அழகாக்கியது. ஜெய்தை அது அழகாக்கியது. எது அழகாக்கியது? எது அழகாக்கியது அது. அப்போ அந்த அதுங்கிறது வந்து இந்த மா. அப்போ அதனால் இந்த அகுசன அப்படிங்கிற உள்ள லமீர் வந்து மாவின் பக்கம் மீளும். அதனால் இந்த மா வந்து இஸ்மு மௌசூல். அப்போ லமீர்கள் எதன் பக்கம் மீளுகிறதோ அவைகளெல்லாம் இஸ்மு. அப்போ அகுசனில் உள்ள லமீர் வந்து மாவின் பக்கம் மீள்றதுனால மா வந்து இஸ்மு. அப்போ இந்த ஹூவில் உள்ள லமீர் வந்து ஜெய்தன் பக்கம் மீள்றதுனால ஜெய்தன் வந்து இஸ்மு. அப்போ ஒரு வார்த்தையில் உள்ள லமீர் அது எங்கே போய் சேருமோ அது இஸ்மு. ஃபமா மாவாயிரத்து முடிச்சாரு. வஹு அதுவாயிருது. அல்லது ஒன்றாக இருக்கும். தல்லனா நமக்கு அறிவித்தது. அலா இஸ்மியத்திகா அது இஸ்மு என்பதின் மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். வஹுவ அதாவது அந்த லமீர் மீளுவது நமக்கு தல்லனா நமக்கு அறிவித்து விட்டது. அலா இஸ்மியத்திகா அது இஸ்மு என்பதின் மீது அறிவித்து விட்டது. அப்போ அவசன லமீர் வந்து இதன் இந்த மாவின் பக்கம் மீள்றது. இப்படி இந்த லமீர் வந்து அதன் பக்கம் மீளுவது. அப்போ மா வந்து இஸ்மு என்று நமக்கு அறிவித்து விட்டது. என்ன லமீர் ஏனெனில் லமீர் ஆயிருது ஊது மீளாது. இல்லா அலல் அஸ்மாஇ இஸ்முக்களின் மீது தவிர மீளாது. அப்போ ஒரு லமீர் ஒரு கலிமாவின் பக்கம் மீளுது. அப்போ இந்த லமீர் அந்த கலிமாவின் பக்கம் மீள்றதே நமக்கு ஆதாரம். அந்த கலிமா இஸ்மு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். இப்போ அகுசன் உள்ள லமீர் மாவின் பக்கம் மீன்றிருக்கு. அப்போ அகுசன் உள்ள லமீர் மாவின் பக்கம் மீனதுனால இந்த மா வந்து இஸ்மு தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆதாரம். ஃபயலாகிறது தாவை கொண்டு அறியப்படும். அடுத்தது உஸ்கினத் சுக்குன் செய்யப்பட்ட தாவை கொண்டு அது சுக்குன் செய்யப்படும். சுக்குன் செய்யப்பட்ட தாவை கொண்டு அறியப்படும். வபில்லம் லம்மை கொண்டு அறியப்படும். லம் ஆக்கும் லம் ஆக்கும் என்பதை போல லம்மை கொண்டு அது அறியப்படும். அவ்வளது கான அம்ரன் அது ஆகிவிடும். அம்ரா ஆகிவிடும். காலம் இளம் என்பதை போல் அது அம்ரா ஆகிவிடும். ஃபாலோட அடையாளத்தை பற்றி சொல்கிறாங்க. அதில் சுக்குன் பெற்ற தா இருக்கும். அதில் வந்து லம்மு நுழையும். அதை வந்து அம்ரா இருக்கும். அம்ரா மாற்ற முடியும். இதெல்லாம் வந்து ஃபேலுடைய அடையாளம். ஃபேலாகிறது. இவரஃப் அறியப்படும். தாவை கொண்டு அறியப்படும். உஸ்கினத் அது சுக்குன் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தாவை கொண்டு அறியப்படும். அப்படி இல்லாட்டி சுக்குன் செய்யப்பட்ட தாவை கொண்ட நிலையில் அது அறியப்படும். அதாவது தாய் தனீசு சாக்கினத்தை சுக்குன் பெற்ற பெண்பாலுடைய தாவை கொண்டு அது ஃபேல் என்று அறியப்படும். ஒரு ஃபேலில் சுக்குன் பெற்ற தா இருந்துச்சுன்னா அது ஒரு வார்த்தையில் சுக்குன் பெற்ற தா இருந்துச்சுன்னா அது ஃபேல் என்று அறியப்படும். உதாரணமாக லரபத் காதத். அப்போ லரபத் இந்த வார்த்தையில் சுக்குன் பெற்ற தா இருக்குது. அதனால் லரபத் என்ற களிமா இந்த சுக்குன் பெற்ற தே இருப்பதனால் இது ஃபேலு. காதத் என்ற களிமாவில் சுக்குன் பெற்ற தா இருக்குது. அதனால் இந்த களிமா ஃபேலு. மேலும் யூரஃப் ஐலன் மீண்டும் அறியப்படும். பில்லம் லம்மை கொண்டு அறியப்படும். அதாவது துஹூலிஹா அலைஹி அதன் மீது லம்மை நுழைவது அந்த கலிமாவின் மீது லம்மு நுழைவது கொண்டு அது ஃபேல் என்று அறியப்படும். லம் அக்கும் என்பதை போல. ஃபி அக்குவமு என்பதில் லம் அக்கும் என்பதை போல அக்குவமுன்னு இருக்கும். இல்லை லம்மு நுழைஞ்சதுனால அந்த வாவு போயிடும். லம் அக்குன்னு மாறிடும். அப்போ அக்குவம்ங்கிற களிமாவில் இந்த லம்மு நுழைஞ்சிருக்கு. லம்மு நுழைய முடிகிறதுனால அக்குவமு அப்படிங்கிற களிமா வந்து ஃபேலு. உதாரணமாக லம் எலிது வலம் யூலது என்பதை போல். அப்போ எளிதுங்கிறது களிமா வந்து லம்மு நுழைஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஃபேலு.
யூலதுங்கிற கலிமால லம்மு நுழைஞ்சிருக்கனால இந்த கலிமா வந்து ஃபேலு. அவ்வளது கான அம்ரன் அல்லது அது அம்ராக ஆகும். அது அம்ராக ஆகிவிட்டது. அதை கொண்டு அது ஃபேல் என்று அறியப்படும். அப்படி நம்மளாம் வச்சுக்கணும். அதாவது யூரஃப் அறியப்படும். ஃபேல் அறியப்படும். ஐலன் மீண்டும் தலாலத்திகி அது அறிவிப்பதன் காரணத்தை கொண்டு அது அறிவிப்பது கொண்டு அல்ல தலபின் மீது அறிவிப்பது கொண்டு தலப்னா தேடுவது. தலபின் மீது அறிவிப்பது கொண்டு அது ஃபேல் என்று அறியப்படும். அப்போ ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில் தேடுதலுங்கிற அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேலு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆலம் என்பதை போல் இன்னும் நிச்சயமாக அதுவாகிறது. தல்ல அறிவிக்கிறது அல்ல தலபில் இல்மி இல்மை தேடுவதன் மீது அறிவிக்கிறது. ஆயிலம் நீ கற்றுக்கொள், நீ தேடு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆயிலம் நீ கற்றுக்கொள். அப்போ இதில் தேடுதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால இது வந்து ஃபேலு. இன்கான காபிலன் அது ஆகியிருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகியிருந்தால் நூனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகியிருந்தால் உக்கிதத் அது தைக்கி செய்யும். அக்கதத் அது தைக்கி செய்யுமே. தௌக்கீதுக்குரிய நூனை ஏற்றுக்கொண்டால் மேலே உள்ள பைத்தை ஜாயின் பண்ணிக்கணும். அது வந்து அம்ரு ஃபேலு. அப்போ தௌக்கீதுக்குரிய நூனை ஏற்றுக்கொண்டால் அம்ரு ஃபேல் அப்படின்னா அப்போ தௌக்கீதுக்குரிய நூனை ஏற்றுக்கொள்ளாத ஃபேல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது என்னென்னு பின்னாடி சொல்லுவாங்க. அப்போ சக்கீலாவுடைய நூனு ஹஃபீஃபாவுடைய இந்த நூனை ஏற்றுக்கொண்டால் அது வந்து அம்ரு ஃபேலு. ஃபல் அவ்வளவு முதலாவது ஆகிறது. அல் மாலியாக இருக்கும். லல்லத் இஹ்ததத் என்பதை போல். அப்போ ஃபேலுடைய வகைகளில் முதலாவது வந்து மாலி. இன்கான காபிலன் லூனின் அக்கதத் இந்த வார்த்தையை பற்றி விவரிக்கிறாங்க. ஏனி நான் நாடுகின்றேன். அணுகு நிச்சயமாக அதுவாகிறது, விஷயமாகிறது. யூரோஃபுல் ஃபேல் அறியப்படும். ஐலன் மீண்டும் கவுனிகி அது ஆகுவது கொண்டு அம்ரா ஆகுவது கொண்டு அறியப்படும். காபிலன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில். நூனி தௌக்கீதில் சக்கீலாவுடைய தைக்கீதுடைய நூனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது ஆகுவது கொண்டு அது அம்ருடைய ஃபேல் என்று அறியப்படும். அல்லது ஹஃபீஃபாவுடைய நூனை அது ஏற்றுக்கொள்வது கொண்டு அது அம்ருடைய ஃபேல் என்று அறியப்படும். ஏலமண் என்பதை போல். ஏலமண்ணில் வந்து சக்கீலாவுடைய நூன் இருக்குது. ஏலமண் இதில் வந்து ஹஃபீஃபாவுடைய நூன் இருக்குது. இந்த நூன் வந்து சக்கீலாவுடைய நூனு, இந்த நூன் வந்து ஹஃபீஃபாவுடைய நூனு. இப்போ ஏலம் என்பதிலே ஏலமண் என்பதை போல். அப்போ ஏலம்ங்கிற வார்த்தை இந்த சக்கீலாவுடைய நூனை ஏற்றிருக்கு, ஹஃபீஃபாவுடைய நூனை ஏற்றிருக்கு. அதனால் வந்து இது வந்து ஃபேலு. ஃபலவ் தல்லத் அறிவித்தால், கலிமத்து ஒரு கலிமா அறிவித்தால், அம்ரின் மீது அறிவித்தால், வலம் இக்குபல் நூனை தாக்கியத அது தைக்கீது நூனை அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு கலிமா அம்ரின் மீது அறிவிக்கின்றது. மேலும் அதே சமயம் தைக்கீது நூனை அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா தைக்கீது மீது அறிவிச்சது அம்ரின் மீது அறிவித்து தைக்கீது நூனை அது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஃபஹிய இஸ்மு ஃபேல் அது வந்து இஸ்மு ஃபேலாக இருக்கும். இஸ்மு ஃபேல் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஃபேலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு இஸ்மு. அது வந்து ஃபேல் கிடையாது. அதை என்ன பண்ணோம், அம்ருடைய அர்த்தத்தில் அறிவிக்கும். ஆனால் வந்து சக்கிலா அஃபீஃபாவுடைய நூனை ஏற்றுக்காது. உதாரணமாக சஹின் என்பதை போல். பிமான அந்த சஹினுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உஸ்குத் வாய் முடிகிறன்னு அர்த்தம். மஹின் என்பதை போல். பிமான குஃபுஃப் தடுத்துக்கள். அப்படிலாம் அந்த மஹின்லாம் வந்து சக்கீலாவுடைய நுனையோ ஹஃபீஃபாவுடைய நுனையோ ஏற்றுக்காது. அப்போ ஏற்றுக்கல. ஆனால் அம்ருடைய அர்த்தம் இதில் இருக்குது. அதுக்கான ஃபேலான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு இஸ்மு தான். ஃபேலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு இஸ்மு, அவ்வளோதான். ஃபல் அவ்வல் முதலாவது, அதாவது மாலி. ஃபல் அவ்வல் என்ற வார்த்தை அதாவது ஃபேலுல்லதி சில ஃபேலுகள் யவுசுனு ஃபி அதிலே அழகாகுமே. தா அழகாகுமே. சாக்கினத்து சுக்குன் பெற்ற தா அழகாகுமே. யுசம்மா அது சொல்லப்படும் மாலி என்று சொல்லப்படும். அப்போ அழகாகுமேனா பொருந்தி கொள்ளுமே, அது ஏற்றுக்கொள்ளுமே அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு ஃபேலில் அது தாவை ஏற்றுக்கொண்டால் அது வந்து மாலி. ஃபேல் உள்ளது சில ஃபேல்கள் எந்த ஃபேல்னா யூசினை ஏற்றுக்கொள்ளுமே. ஃபீஹி அதிலே என்னோட ஃபீஹி அதில் இருக்குமே. தாவு சாக்கினத்து சுக்குன் பெற்ற தா இருக்குமே. அந்த ஃபேல் வந்து மாலியான ஃபேல். யுசம்மா சொல்லப்படும் மாலியான ஃபேல் என்று சொல்லப்படும். அப்போ ஃபீஹி ஹபர் முகத்தம் தாவு முப்ததா முஅக்கர் அப்படி அர்த்தம் வச்சுக்கணும். அப்படி அர்த்தம் வச்சுட்டா பொருந்தும். ஃபீஹி அதில் இருக்குமே. தாவு சாக்கினா சுக்குன் பெற்ற தா இருக்குமே.
அந்த ஃபேலு யுசமா சொல்லப்படும் மாலி மாலி என்று சொல்லப்படும். லல்லத் லல்லத் என்பதைப் போல அப்போ இதில் வந்து சுக்குன் பெற்ற தா இருக்குது, அதனால் இது மாலியான ஃபேலு. இஹ்ததத் இஹ்ததத் என்பதைப் போல இது சுக்குன் பெற்ற தா இருக்குது, அதனால் இது மாலியான ஃபேலு. நேமத்து பீசத்து லைசத்து அசத்து இது எல்லாமே சுக்குன் பெற்ற தா இருக்குது, அதனால் இது வந்து மாலியான ஃபேல். ஃபலவு தல்லத் கலிமத்து ஒரு களிமா அறிவித்தாள், அது மாலி மாலியும் இது அறிவித்தாள். வலம் தக்பல் அது ஏற்றுக்கொள்ளவில்லை, அது தாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அப்போ துக்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை, தாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபஹி அதுவாகிறது இஸ்மு ஃபாலாக இருக்கும். நஹுதர்மா ஐகாத்த பிமான பௌத்த. அப்போ இந்த ஐகாத்த அப்படிங்கிறது வந்து ஃபேலு. ஆனால் ஐகாத்த வந்து ஃபேலோட அர்த்தத்தை தருது, ஆனால் அது வந்து தேவை வந்து ஏற்றுக்கல. அதனால் இதுக்கு பேர் வந்து இஸ்மு ஃபேலு. இது சுக்குன் பெற்ற தாவை வந்து ஏற்றுக்காது, இது சர்ஃபு செய்ய முடியாது. ஆனால் ஃபேலுடைய அர்த்தம் இருக்கும். அப்போ அதனால் இது வந்து இஸ்மு ஃபேலுன்னு பேர். ஹையாத்துக்கு என்ன அர்த்தம்னா பகுதி தூரமானான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பைத்தில் என்ன சொல்ல வராங்க, அம்ரு ஃபேல்னா அது வந்து சக்கிலாவுடைய நுனியும் அஃபீஃபாவுடைய நுனியும் ஏற்றுக்கணும். ஒருவேளை ஒரு வார்த்தை அம்ருடைய அர்த்தத்தை தருது, சக்கிலாவுடைய நுனியும் ஏற்றுக்கல, அஃபீஃபாவுடைய நுனியும் ஏற்றுக்கல அப்படின்னா அது வந்து இஸ்மு ஃபேல் அப்படின்னு அர்த்தம். ஃபேலில் 3 வகை இருக்குது, அது 3வதுல 1வது வகை வந்து மாலி. மாலிக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அது வந்து சுக்குன் பெற்ற தாவை ஏற்றுக்கணும். சில ஃபேலில் வந்து மாலியுடைய அர்த்தம் இருக்கும், சில வார்த்தையில் மாலியுடைய அர்த்தம் இருக்கும், ஆனால் இந்த சுக்குன் பெற்ற தா வந்து ஏற்றுக்காது. அப்போ வந்து அது வந்து இஸ்மு ஃபேலுன்னு, அது வந்து இஸ்மு ஃபேலு, அது வந்து ஃபேல் கிடையாது. அதான் இந்த பைத்துடைய சுருக்கம்.